இனி விரிவான செய்திகள். புதுவையின் அடையாளமாக திகழும் குபேர் மார்க்கெட்டை இடிப்பதற்கு வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் போலீஸ் பாதுகாப்புடன் ஜேசிபி இயந்திரம் மூலம் மார்க்கெட்டை இடிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாளையொட்டி ஒற்றுமை பேரணி இந்திய நாடு முழுவதும் நடைபெற உள்ளதாகவும், அதன்படி புதுவையிலும் அக்டோபர் 31ஆம் தேதி முதல் நவம்பர் 25ஆம் தேதி வரை இந்த பேரணி நடைபெற உள்ளது. குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் முதல் 10 கிலோமீட்டர் வரை பேரணி நடைபெற உள்ளதாக தெரிவித்த நமச்சிவாயம், இதில் இளைஞர்கள், மாணவர்கள், விளையாட்டு வீரர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இது தேசத்தின் ஒற்றுமை, தேசப்பற்றை வலியுறுத்தும் வகையில் ஒரு விழிப்புணர்வு பேரணியாக இருக்கும் என்றார். போதையில்லா இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற கருப்பொருள் மற்றும் கலாச்சார பண்பாட்டை இளைஞர்களுக்கு தெரியப்படுத்தும் வகையில் இந்த பேரணி அமையும். மேலும் இந்திய நாட்டில் தயாரிக்கின்ற பொருளை இளைஞர்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை இளைஞர்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்றும், பேரணியில் அனைவரும் கலந்து கொள்வதற்காக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அக்டோபர் 6ஆம் தேதி மை பாரத் என்ற ஒரு போர்ட்டலை உருவாக்கி அதன் மூலம் இளைஞர்கள் பதிவு செய்ய ஏதுவாக அறிமுகப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார். இந்தியாவில் உள்ள அனைத்து இளைஞர்களையும் ஒருங்கிணைத்து பேரணியை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறிய அவர், மேலும் பள்ளி கல்லூரிகளில் விழிப்புணர்வை ஏற்படுத்த கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, பேச்சு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது என்றும், 2ஆம் கட்டமாக நவம்பர் 26ஆம் தேதி இந்திய அரசியலமைப்பு தினத்தன்று குஜராத் மாநிலத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த இடத்தில் உள்ள ஒற்றுமை சிலை அருகே 152 கிலோமீட்டர் பேரணி நடைபெற உள்ளது. இந்தியா முழுவதும் இருந்து இளைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், முக்கிய தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். ஒற்றுமையான பாரதத்தை உருவாக்க வேண்டும் என்பது இந்த பேரணியின் முக்கிய மைய கருத்தாக உள்ளது என்று தெரிவித்தார். புதுச்சேரியின் அடையாளமாக திகழும் குபேர் மார்க்கெட்டை இடிப்பதற்கு வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் போலீஸ் பாதுகாப்புடன் ஜேசிபி இயந்திரம் மூலம் மார்க்கெட்டை இடிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. புதுவையில் பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட குபேர் மார்க்கெட் இன்று புதுவையின் அடையாளமாக திகழ்ந்து வருகிறது. ஒயிட் டவுன் என்று சொல்லக்கூடிய நகரத்தின் மைய பகுதியில் இந்த மார்க்கெட் இயங்கி வருகிறது. இந்த மார்க்கெட்டில் மளிகை பொருட்கள், காய்கறிகள், பழங்கள், பூக்கடைகள், வீட்டு அலங்கார பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், இறைச்சி மற்றும் மீனங்காடி என பலதரப்பட்ட பொருட்களின் வியாபாரம் மையமாக திகழ்ந்து வருகிறது. இங்கு நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வருகை புரிந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்கின்றனர். இந்த பழமையான மார்க்கெட் தற்பொழுது பழுதாகி சிதலமடைந்து இருப்பதால் இதனை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மின்சார படிக்கட்டுகளுடன் கூடிய 3 மாடி கட்டிடமாக அதிநவீன முறையில் புதியதாக கட்ட அரசு முடிவெடுத்துள்ளது. இதற்காக மார்க்கெட்டில் உள்ள கடைகளை உடனடியாக அகற்றி தருமாறு வியாபாரிகளுக்கு நோட்டீஸும் பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் இதுநாள் வரை வியாபாரிகள் கடையை அகற்றவில்லை. இந்த நிலையில் போலீஸ் பாதுகாப்புடன் ஜேசிபி இயந்திரத்துடன் வந்த அதிகாரிகள் புதுச்சேரியின் அடையாளமாக திகழும் பெரிய மார்க்கெட்டை இடித்ததுடன் இதற்கு வியாபாரிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனாலும் வியாபாரிகளில் எதிர்ப்பை மீறி ஜேசிபி இயந்திரம் மூலம் குபேர் மார்க்கெட்டை இடிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகையொட்டி திருக்கனூர் பகுதியில் நாட்டு வெடிகள் தயார் செய்யும் குடோன்களில் ஆய்வு மேற்கொண்ட போலீசார் அதிக சப்தம் கேட்கக்கூடிய பட்டாசுகள் உற்பத்தி செய்யப்பட்டு கிடக்கிறதா என சோதனை செய்தனர். புதுவையில் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு நாட்டு வெடிகள் தயார் செய்யப்படும் இடங்கள், குடோன்களில் போலீசார் சோதனை செய்து வருகின்றனர். மேலும் அந்த வகையில் நாட்டு வெடிகள் தயார் செய்யப்படும் திருக்கனூர், கூலிச்சம்பட்டு சந்தை, புதுக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் நாட்டு வெடி தயார் செய்யப்படும் இடங்கள், குடோன்களில் திருக்கனூர் காவல் ஆய்வாளர் ராஜ்குமார் தலைமையில் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வின் பொழுது நாட்டு வெடிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவில் மருந்து பொருட்கள் சேகரிக்கப்பட்டு பட்டாசுகள், அதிக சப்தம் கேட்கக்கூடிய பட்டாசுகள் தயாரிக்கப்படுகிறதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். நாட்டு வெடிகள் உற்பத்தி செய்யும் பொழுது அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் எனவும், பட்டாசு உற்பத்தி செய்யும் தொழிலாளர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்திய போலீசார், விதிமுறைகளை மீறி பட்டாசுகள் உற்பத்தியோ விற்பனை செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தனர். அரிச்சுவடி மனநல மையம் சார்பில் உலக மனநல விழிப்புணர்வு மாத விழா காந்தி திடல் கடற்கரை சாலையில் நடைபெற்றது. அரியாங்குப்பம் மணவெளியில் இயங்கி வரும் அரிச்சுவடி மனநல மையம் சார்பில் உலக மனநல விழிப்புணர்வு மாத விழா காந்தி திடல் கடற்கரை சாலையில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேல் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். இதில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், பாஸ்கர், ரோட்டரி மாவட்ட கவர்னர் லியோன், ரோட்டரி மாவட்ட கவர்னர் வைத்தியநாதன், மனநல மருத்துவர் சத்தியமூர்த்தி சிறப்புரையாற்றினர்.
மனநல மருத்துவர் பாலன் பொன்மணி ஸ்டீபன், பொது மருத்துவர் அசோகன், திரைப்பட இயக்குநர் ரவிச்சந்திரன், ரோட்டரி கிளப் ஆஃப் அரிக்கமேடு போர்ட் செயலாளர் சதீஷ்குமார், தலைவர் சத்யவானன், செயலாளர் நவசக்தி, பொருளாளர் கோதை சதீஷ்குமார், கலைச்செல்வி, ரகுராம், புண்ணியமூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவையொட்டி கேரம், கோலம், ஓவியம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. முன்னதாக அரிச்சுவடி மனநல மைய இயக்குநர் இளவழகன், ஆத்திச்சூடி பள்ளி தாளாளர் சத்யவண்ணன், அரிச்சுவடி பிரஸ்டி அரசமாதேவி, ரவிச்சந்திரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக வரவேற்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதி சாந்தி நகர், நெசவால நகர பகுதிகளில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவி மற்றும் பரிசுகளை முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து வழங்கினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதி பொதுமக்களுக்கு தீபாவளி திருநாளை முன்னிட்டு ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் அகில இந்திய NR காங்கிரஸ் சார்பாக முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து தலைமையில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார் ஏற்பாட்டில் அனைத்து இல்லங்களுக்கும் தீபாவளி சிறப்பு தொகுப்பு மற்றும் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி துவங்கி நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக டோபிகானா, மடுபேட், சேத்திலால் நகர், சலவையாளர் நகர பகுதி மக்களுக்கு வழங்கப்பட்டது. நேற்றிரவு சாந்தி நகர், நெசவால நகர பகுதிகளில் தீபாவளி பரிசு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அப்பொழுது NR காங்கிரஸ் பிரமுகர்கள், பொதுமக்கள், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் சுனாமி குடியிருப்பு பகுதியில் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து தீபாவளி பண்டிகைக்கான நலத்திட்ட உதவிகளை பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் வழங்கினார். புதுவை மாநில ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியில் வைத்திக்குப்பம் சுனாமி குடியிருப்பு பகுதியில் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் நிர்வாகிகள் மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறையை கேட்டறிந்தனர். மேலும் வருகின்ற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதி பொதுமக்களுக்கு தித்திக்கும் தீபாவளியாக இருக்க மளிகை பொருட்கள், சிறப்பு தீபாவளி பரிசை வீடு வீடாக சென்று பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் பொதுமக்களுக்கு வழங்கி மக்களுடன் கலந்து உரையாடினார். இந்நிகழ்ச்சிக்கு பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். பாஜக செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகர் பகுதிகளில் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு பகுதியான சாந்தி நகர் 2வது மெயின் ரோடு மற்றும் சாந்தி நகர் 2வது குறுக்கு வீதி போன்ற வீதிகள் புதுச்சேரி நகராட்சி மூலம் 2024-25 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மூலம் 40,30,000 ரூபாய் செலவில் புதிய சிமெண்ட் சாலை, இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இன்று உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்ற குப்புசாமியார் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாய, இளநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் ஒப்பந்ததாரர் கிருஷ்ணமூர்த்தி, மேலும் விழாவில் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகள், மகளிர், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஊசுடு தொகுதி முழுவதும் உள்ள பிரதான சாலைகளில் உள்ள 400க்கும் மேற்பட்ட விளக்குகளை புதிதாக 120 வாட்ஸ் மின் விளக்குகளாக மாற்றுவதற்கான பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி ஊசுடு தொகுதி முழுவதும் உள்ள பிரதான சாலைகளில் ஸ்ட்ரைவ் தனியார் நிறுவன பங்களிப்புடன் 400க்கும் மேற்பட்ட மின் விளக்குகளை புதிதாக 120 வாட்ஸ் மின் விளக்குகளாக மாற்றுவதற்கான துவக்க நிகழ்ச்சி குருமாம்பேட் திருவள்ளுவர் சிலை அருகில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் மற்றும் அவரது துணைவியார், சமூக சேவகி அண்ணா பிரபாவதி ஆகியோர் கலந்து கொண்டு பூஜை செய்து துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள், தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, பாலா, செந்தில், கார்த்திக், ரமேஷ், பிருத்திவிராஜ், மணிகண்டன், சரண், சிவசங்கரி, மின்துறை பொறுப்பாளர் ஆனந்த் உட்பட பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி சார்பில் நடத்தப்பட்ட APJ அப்துல் கலாமின் புகழ் வணக்க நிகழ்வில் பொதுமக்களுக்கு மரக்கன்று வழங்கப்பட்டது. புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தமிழர்களின் அறிவியல் அடையாளம் அப்துல் கலாமின் 94ஆம் ஆண்டு பிறந்த நாள் புகழ் வணக்க நிகழ்வு நெல்லித்தோப்பு மணிமேகலை அரசு பள்ளி அருகே மாநில தலைவர் ஞானப்பிரகாசம், சசிகுமார், மாநில செயலாளர் வணிகர் பாசறை தலைமையில் புகழ் வணக்கம் செலுத்தி பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வை நெல்லித்தோப்பு தொகுதி பொறுப்பாளர்கள் முன்னெடுத்தனர். நிகழ்விற்கு நாம் தமிழர் கட்சியின் மாநில பாசறை தொகுதி பொறுப்பாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, மாநில செயலாளர் வீரத்தமிழர் முன்னணி திவாகர், மாநில செயலாளர் வேலவன், மாநில செயலாளர் பொறுப்பாளர் கார்த்தி, குருதிக்கொடை பாசறை மதியழகன்,
சுற்றுச்சூழல் பாசறை ஆறுமுகம், ராஜ்குமார், ராஜேஸ்வரி, பாலன், சங்கர், ராஜ்கமல், ஜெயசூர்யா, ஆனந்த் மற்றும் சீமான் ஆகியோர் விழாவில் பங்கேற்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பாண்டிச்சேரி ஆர்ட் அகாடமி நடத்திய 6வது தேசிய அளவிலான ஓவிய போட்டியின் பரிசளிப்பு விழா தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. இந்தியாவில் உள்ள அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் அவர்களது ஓவிய கலையை ஊக்குவிக்கும் விதத்தில் 6வது முறையாக தேசிய அளவிலான ஓவிய போட்டி நடத்த பாண்டிச்சேரி ஆர்ட் அகாடமி அறிவித்திருந்தது. அதன்படி இந்த ஓவிய போட்டியில் தேர்வு பெறும் மாணவ மாணவியர்களுக்கு மொத்த பரிசு 51,000 ரூபாய் வழங்கப்பட்டது. ஓவிய போட்டியில் பங்கு பெற்ற அனைத்து மாணவ மாணவியருக்கு அதற்கான சான்றிதழும் வழங்கப்படுவதாக அறிவித்திருந்தது. அதன்படி இந்தியாவில் உள்ள பல பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர். இப்போட்டியில் தேர்வு பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழாவை பாண்டிச்சேரி ஆர்ட் அகாடமியின் செயலாளர் ஓவியர் ஸ்ரீதலா தேவி ஏற்பாடு செய்திருந்தார். விழாவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையேற்று முதல்நிலை தேர்வு பெற்ற மாணவர்களுக்கு 51,000 ரூபாயும் அதற்கான சான்றிதழும் வழங்கினார். ஓவிய மாணவர்களை ஊக்குவிக்கும் சிறந்த பள்ளி மற்றும் ஓவிய ஆசிரியர்களுக்கு கேடயம் வழங்கி பரிசு பெற்ற மாணவர்களின் ஓவிய கேடயத்தை புத்தகத்தையும் வெளியிட்டார். விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுவை கலை பண்பாட்டுத்துறையின் முன்னாள் இயக்குநர் கலைப்பெருமாள், பத்மஸ்ரீ சிற்பி வி.கே. முனுசாமி ஆகியோர் கலந்து கொண்டு 2ஆம் நிலை தேர்வு செய்யப்பட்ட 137 மாணவர்களுக்கு கேடய பரிசும் சான்றிதழும், புதுவை கலைமாமணி சுகுமாரன் மற்றும் கலைமாமணி ஓவியர் அன்பழகன் 3ஆம் நிலை தேர்வு பெற்ற 249 மாணவர்களுக்கு பதக்க விருதை வழங்கினார். விழாவில் பாண்டிச்சேரி ஆர்ட் அகாடமியின் தலைவர் கலைமாமணி ஓவியர் சேகர் வரவேற்புரையும், அகாடமி நிறுவனர் மற்றும் செயலாளர் ஓவியர் ஸ்ரீதலாதேவி நன்றியுரையும், ஓவியர் கிறிஸ்டினா ரவி விழா தொகுப்பையும் மாற்றினர். விழா ஏற்பாடுகளை அகாடமி நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவை மைய கூட்டுறவு விற்பனை விநியோக சங்கம் சார்பில் புதிய கூட்டுறவு மளிகை மண்டியினை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை வளாகத்தில் அமைந்துள்ள புதுவை மைய கூட்டுறவு விற்பனை விநியோக சங்கத்தில் புதிய கூட்டுறவு மளிகை மண்டி திறப்பு விழா நடைபெற்றது. தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டையில் உள்ள சங்க வளாகத்தில் புதிய கூட்டுறவு மளிகை மண்டியை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். விழாவில் புதுச்சேரி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்தையா முன்னிலை வகித்தார். இவ்விழாவில் கூட்டுறவுத்துறை இணைப்பதிவாளர் மற்றும் கூட்டுறவுத்துறை துணை பதிவாளர், கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இவ்விழாவினை சங்கத்தின் நிர்வாகி சாரங்கபாணி, இணைப்பதிவாளர், சங்க மேலாண் இயக்குநர் ரவிசங்கர், கூட்டுறவு அதிகாரி சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த கூட்டுறவு மளிகை மண்டி பொதுமக்களுக்கு தரமான மளிகை, காய்கறி மற்றும் பழ வகைகளை நியாயமான விலையில் விற்பனை செய்ய உள்ளது. மேலும் இச்சங்கத்தின் வாயிலாக நியாயமான விலையில் பட்டாசு வகைகள் தட்டாஞ்சாவடி, வில்லியனூர் மற்றும் இளங்கோநகர் ஆகிய இடங்களில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதுகுறித்து தெரிவிக்கையில், கூட்டுறவு சங்கம் மூலம் 1.5 கோடி ரூபாய் மதிப்பில் தீபாவளி வெகுமதி கூப்பன் வழங்கப்பட்டுள்ளது என்றும் அந்த கூப்பன்களை திறக்கப்பட்ட மளிகை மண்டியில் கொடுத்து மளிகை பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவித்தபடி மீண்டும் பணி வழங்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆளுநர் மாளிகை நோக்கி உடிக்கை எடுத்தபடி பேரணியாக சென்ற புதுச்சேரி பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். புதுவை பொதுப்பணித்துறையில் பணி அமர்த்தப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட வவுச்சர் ஊழியர்கள் தேர்தல் துறை மூலம் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் அரசு உடனடியாக மீண்டும் வேலை வழங்க வலியுறுத்தி பல்வேறு தொடர் போராட்டங்கள் நடத்தினர். கடந்த 2023-25 ஆண்டு நடைபெற்ற 2 பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு பணி வழங்கப்படும், 10,500 ரூபாய் ஊதியமும் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இதற்கான கோப்புகள் தயார் செய்யப்பட்டு அனுப்பிய நிலையில் கோப்புகளை துணைநிலை ஆளுநர் மற்றும் தலைமை செயலர், நிதி செயலர் ஆகியோர் ஒப்புதல் அளிக்காமல் காலம் கடத்தி வருவதாகவும், உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் போராட்டக்குழு சார்பில் அதன் தலைவர் தெய்வீகன் தலைமையில் ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி நடைபெற்றது. அதன்படி அண்ணா சிலை அருகே துவங்கிய பேரணிகள் சுமார் 300க்கும் மேற்பட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கையில் வேப்பிலை மற்றும் உடுக்கை அடித்தபடி ஊர்வலமாக வந்தனர். அவர்களை நேருவீதி அருகே காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் அங்கேயே சாலையில் அமர்ந்து கையில் வேப்பிலையுடன் உடுக்கை அடித்தபடி கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து செல்ல கூறினர். ஆனால் போராட்டத்தை கைவிட மறுத்ததால் போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியது. புதுச்சேரி மீனவர்களின் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி ஆந்திர அமைச்சர் நாரா லோகேஷை சந்தித்து டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் கோரிக்கை விடுத்தார். ஆந்திராவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது புதுச்சேரி மீனவர்களின் 4 படகுகளை ஆந்திர மீனவர்கள் சிறைப்பிடித்தனர்.
மீனவர்களின் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் புதுச்சேரிக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் விஜயவாடாவில் உள்ள முதலமைச்சர் இல்லத்தில் அமைச்சர் நாரா லோகேஷை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் பொழுது ஆந்திராவில் சிறை விடுத்து வைக்கப்பட்டுள்ள புதுச்சேரி மீனவர்களின் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரியும், இதேபோல் ஏனாமில் உள்ள தீவு 5 உள்ள ONGC குழாய் வெடித்து பாதிப்பு ஏற்பட்ட மீனவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கவும் கோரிக்கை வைத்தனர். இக்கோரிக்கைகள் தொடர்பாக உடனடி நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் நாரா லோகேஷ் உறுதியளித்துள்ளார். தவளக்குப்பம் PR அறக்கட்டளை சார்பில் மணவெளி தொகுதியை சேர்ந்த அனைத்து குடும்பங்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தவளக்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் PR அறக்கட்டளை சார்பில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மணவெளி தொகுதியில் உள்ள சுமார் 13,000 குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக ஹாட் பாக்ஸ், சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக PR அறக்கட்டளை நிறுவனர் ராமு தலைமையில் பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் சென்று பரிசு பொருட்கள் வழங்கி துவக்கி வைக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் கிராம பெரியவர்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதி சன்னியாசிக்குப்பம் கிராமத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற கபடி போட்டியின் பரிசளிப்பு விழாவில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா பரிசுகள் வழங்கி பாராட்டினார். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சன்னியாசிக்குப்பம் கிராமத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா பிறந்த நாளை முன்னிட்டு புரட்சி விதைகள் ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்திய மாபெரும் கபடி போட்டி நடைபெற்றது. கடந்த 10ஆம் தேதி அன்று துவங்கிய போட்டியில் 40க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டு விளையாடின. இதன் இறுதிப் போட்டி கடந்த 12ஆம் தேதி அன்று நடைபெற்றது. போட்டியில் சன்னியாசிக்குப்பத்தை சேர்ந்த புரட்சி விதைகள் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினர் முதல் பரிசினையும், மதகடிப்பட்டு JB மணியினர் 2ஆம் பரிசையும், மருதூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி 3ஆம் பரிசையும் பெற்றனர். வெற்றி பெற்ற அணிகளுக்கு திருபுவனை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் NR காங்கிரஸ் கட்சியின் திருபுவனை தொகுதி தலைவர் ராஜா, பொதுச் செயலாளர் பாலு, இளைஞரணி மாநில செயலாளர் MRK ராஜா, சமூக ஆர்வலர் ஜனா என்ற ஜனார்த்தனன், சிவராமன், தொகுதி தலைவர் பிரசாந்த், பொதுச் செயலாளர் ராஜேஷ், துணைத் தலைவர் ஐயனார், மாவட்ட பொருளாளர் பெருமாள் மற்றும் இணை செயலாளர் அலம்பரதி, தொண்டரணி தொகுதி இணை செயலாளர் ஷர்மிலன், தொண்டர் செயலாளர் ஐயப்பன் மற்றும் திருபுவனை தொகுதி NR காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வாடிக்கையாளர்கள் மற்றும் சிறுவர்களை கவரும் வகையில் சிலிண்டர் பாம், கிட்டார் மத்தாப்பு, ட்ரோன் பட்டாசு, ஹெலிகாப்டர் பட்டாசு என விதவிதமான புதிய ரக பட்டாசு வகைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இதனை ஏராளமான பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். தீபாவளி என்றாலே புத்தாடை, இனிப்பு, பலகாரம், காரம் மற்றும் தடபுடல் உணவு வகைகள் என 1000 இருந்தாலும் முதலில் நினைவுக்கு வருவது பட்டாசுகள் தான். பட்டாசு இல்லை என்றால் தீபாவளியே இல்லை என்ற வகையில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பிய பட்டாசுகளை வாங்கி வெடித்து குடும்பத்துடன் தீபாவளியை கொண்டாடுவர். அதுவும் தீபாவளிக்கும் முதல் நாள் வீட்டில் உள்ள சிறுவர்கள் கம்பி மத்தாப்புகள், கலர் மத்தாப்பு, சாட்டை வகைகள், புஸ்வானம் உள்ளிட்ட சிறிய பட்டாசுகளை வெடித்து ஆர்வமுடன் தீபாவளியை கொண்டாடுவர். இக்கொண்டாட்டங்களுக்கு ஏற்ப சிறுவர்களையும் வாடிக்கையாளர்களையும் கவரும் வகைகள் புதுவையில் உள்ள பட்டாசு விற்பனையாளர்கள் ஆண்டுதோறும் வகை வகையான பட்டாசுகளை அறிமுகம் செய்து விற்பனை செய்வது வழக்கம். அந்த வகையில் இந்த முறை புதுச்சேரியில் உள்ள பட்டாசு கடைகளில் ட்ரோன் பட்டாசு, ஹெலிகாப்டர் பட்டாசு, அம்பர்லா மத்தாப்பு மற்றும் சிலிண்டர் பாம் போன்ற பல்வேறு வகையான பட்டாசுகளை இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் 1000 ரூபாய்க்கு மேல் பட்டாசு வாங்கினால் மிக்சி, கிரைண்டர் என இலவச பொருட்களும், 5000 ரூபாய்க்கு மேல் பட்டாசு வாங்கினால் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட பொருட்களும், 10,000 ரூபாய்க்கு மேல் பட்டாசு வாங்கினால் டிவி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களும் பரிசாக வழங்கப்படும் என்று அறிவித்து பட்டாசு விற்பனையை செய்து வருகின்றனர். பட்டாசு கடைகளுக்கு படையெடுக்கும் ஏராளமான பொதுமக்கள் பட்டாசுகளை கண்டு ரசிப்பதுடன் வாங்கி வெடித்தும் வருகின்றனர். இதுகுறித்து பட்டாசு விற்பனையாளர்கள் கூறும் பொழுது, ஆண்டுதோறும் விற்பனையாளர்களை கவரும் வகையில் விதவிதமான பட்டாசுகள் விற்பனைக்கு வைப்பது வழக்கம். இந்த ஆண்டு புதிய ரக பட்டாசுகள் 10 வகைக்கு மேல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் வாடிக்கையாளர்களுக்கு பிரத்யேகமாக பரிசு பொருட்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை வாங்கி பயனடையுமாறு பொதுமக்களை கேட்டுக்கொண்டனர். தீபாவளி பண்டிகையில் பாதுகாப்பாக பட்டாசு வெடிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அறிவுறுத்தியுள்ளார். பட்டாசு வெடிக்கும் பொழுது எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பும் தேவைப்படும் காலமால் குழந்தைகள் பாதுகாப்பான தீபாவளியை கொண்டாட புதுச்சேரி அரவிந்த் மருத்துவமனை மற்றும் கெராலின் இன்டர்நேஷனல் எனும் நிறுவனத்துடன் ஒன்றிணைந்து பொதுமக்களுக்கு தாலுகா அலுவலகங்கள் மூலமாக 20,000 குழந்தைகளுக்கு
பாதுகாப்பு கண்காணியை வழங்க உள்ளது. ஏழை எளிய மக்கள் வசிக்கும் பகுதிகளில் புதுவை அரசின் கூட்டுறவுத்துறை மூலமாகவும் கான்ஃபிட் மூலம் உரிமம் பெற்று நிறுவப்பட்டுள்ள பட்டாசு கடைகளில் இக்கண்ணாடிகள் குழந்தைகளுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது. பட்டாசுகளிலிருந்து பறக்கும் துகள்கள், ஒளி, தீவிரம், புகை மற்றும் பட்டாசுகளில் வெளியேறும் ரசாயன வாயுக்கள், திடீர் வெடிப்பு, பிளாஷ் வெடிப்பு போன்றவைகளிலிருந்து இந்த பாதுகாப்பு கண்ணாடி அணிவதால் கண்கள் பாதுகாக்கப்படும். இச்செய்கையின் மூலமாக அனைவரும் அதிக விழிப்புணர்வுடன் பாதுகாப்புடன் இந்த தீபாவளியை கொண்டாடுவர். இந்நிகழ்வின் துவக்கமாக அரவிந்த் கண் மருத்துவமனை முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் வெங்கடேஷ் மற்றும் கருவடியின் தலைமை மருத்துவர் ஜோஸ்பின் கிறிஸ்டி ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை சந்தித்து அவர் முன்னிலையில் உழவர்கரை தாலுகா பகுதியில் விநியோகிக்க 5000 பாதுகாப்பு கண்கண்ணாடிகளை உழவர்கரை வட்டாட்சியர் செந்தில்குமாரிடம் வழங்கினார். புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ண வித்யாலயா பள்ளியின் மழலையர் பிரிவில் நீல நாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் பள்ளியின் இயக்குநர் கிருஷ்ணராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மழலையர்கள் கடல் கண்ணி, வண்ணத்து பூச்சி போன்று வேடமிட்டது பார்வையாளர்களை வெகுவாக கவர்னர் மற்றும் நீல நிறத்திலான பூக்கள், டால்பின், பறவைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. விழாவில் குழந்தைகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. நீல நாள் விழாவில் மழலையர்களின் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் நிர்வாக அதிகாரி ஸ்ரீராமலு, தலைமை ஆசிரியர் ஜாஸ்மின், தங்கலலி மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.